வணக்கம். நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாருஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்ப நான் இருக்கிறது மாயவரம் மயூரம் என்கிற மயிலாடுதுறையில. பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மாயவரம் அப்படின்னு இருந்தது. 1982 தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ சிஎம்மாக இருந்தபோது இந்த ஊரோட பேர் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு மயிலாடுதுறைன்னு மாற்றினாங்க. ராசாத்தி 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 வாடி நீ வாடி. அந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க மயூரநாதர் கோவிலில் தான் இப்போ நான் இருக்கேன். இந்த மயூரநாதர் கோவிலோட கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவபெருமானின் கோபத்துக்கு ஆளான பார்வதி தேவி இந்த ஊரில் மயிலாக பிறந்து சிவபெருமான் கோபத்தை தணிக்கிறதுக்காக தபஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. பார்வதி தேவியோட தபஸை மெச்சி சிவபெருமான் மயிலாகவே இங்கே அன்னைக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சிவபெருமான் சுயம்புவாக காட்சி கொடுக்குறாரு. அதோட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, நடராஜர் சந்நிதிக்கு முன்னாடி அம்பாளும் சிவனும் மயூரமாக, அதாவது மயிலாக காட்சி கொடுக்குறாங்க. சிவபெருமான் சந்நிதிக்கு பின்னாடி முருகரோட சந்நிதி இருக்கு. இந்த மயூரநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷ பழமையான கோவில்னு சொல்றாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு சிவன் கோவில் தான் இந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோவில். சுவாமி வணக்கம். வணக்கம். இந்த அற்புதமான மயூரநாதர் கோவிலை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதை தவிர இந்த கோவில்ல என்ன ரொம்ப விசேஷங்கிறத பத்தி உங்க வாயால சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சுவாமி இங்க பஞ்சமூர்த்திகள்ல சுவாமி விநாயகர் பெருமான் இருக்கார். பெரிய விநாயகர், சுவாமி அம்பாள் அபயாம்பி மயூரநாதர் மயூர ரூபமா பூஜை பண்ண க்ஷேத்திரம் இது. காசிக்கு நிகரான க்ஷேத்திரங்கள் இதுவும் ஒண்ணு. திருவையாறு, திருவிடமருதூர், ஸ்ரீவாஞ்சியம், மயிலாடுதுறை, திருவெண்காடு, வேதாரண்யம் 6 க்ஷேத்திரமும். காசிக்கு போக முடியாதவங்க இந்த க்ஷேத்திரங்கள் தரிசனம்னாலே காசிக்கு போன பலன். அதே போல தட்சன் யாகத்தினால இங்க அம்பாள் மயூர் ரூபமா பூஜை பண்ணி ரூபம் கிடைச்சது. அம்பாளுக்கு கிண்டி அக்ஷமாலையோட தபஸ்கோலத்துல இருப்பா. அம்பாளுக்கு பீடம் கிடையாது. பக்தர்கள் கேட்டதை கேட்ட மாத்திரம் கொடுக்கறதாக ஐதீகம். அதே போல ஊர்ல சுத்தி 4 வள்ளல்: துறைக்காட்டு வள்ளல், வழிகாட்டு வள்ளல், நெறிக்காட்டு வள்ளல், முறைக்காட்டு வள்ளல்னு வள்ளலுக்கு வள்ளலா இருக்கிறதுனால வள்ளல் மாமயிலாடுதுன்னு சொல்லி திருஞான சம்பந்தரா பாடப்பட்ட க்ஷேத்திரம். அதே போல இங்க சுவாமி 2-3 பேருக்கு சாயுஜ பதவி கொடுத்திருக்கார். அதுல அனவித்யை நாதசர்மான்னு சொல்லிட்டு வடக்குல இருந்து தரிசனத்துக்கு இடையில வந்திருக்க. சுவாமியோடைய அர்ஜாம் பூஜையை தரிசனம் பண்ண முடியலன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அழுதுண்டே படுத்திருக்கா. ஒரு கோயிலா தரிசனம் பண்ணணும் சிவாலயத்தை, நீ பார்க்க முடியலன்னு. சுவாமி என்ன பண்றார், கவலைப்படாத, உனக்கு நான் சாயுஜ பதவி கொடுக்குறேன்னு சொல்லி சாயுஜ பதவி கொடுத்தது. அதனால அம்பாள் சன்னதியில சாயுஜ்யம்னாக்கா ஜோதி ஸ்வரூபமா சித்தர்கள் ஏன்னா சமாதிங்கிறது ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்து ஐக்கியமாக்கிறது. ஏன்னா சமாதி நிலையில இருக்கிறது கோயில் உள்ள வைக்க மாட்டாங்க. சாயுஜ்யம், சாலோபம், சாரோகம், சமாதி நிலைன்னு பேரு. அதெல்லாம் சாயுஜ்ய பதவி அடைஞ்சது இங்க. அப்படின்னா அவங்க ஜோதி ஸ்வரூபமா கலந்துறது. சித்தர்கள்லாம் அந்த மாதிரி கலந்தது யாரு? அந்த அனவித்ய நாதசர்மா. அதே 2 பேரு புதும்பை சித்தர். புதும்பை சித்தர் ஒருத்தர். 18 சித்தர்கள்ல ஒரு சித்தர். புதும்பை சித்தர். புதும்பை சித்தர். அவர் சாயுஜம் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கார். எப்படின்னாக்க பீடத்திலே சாயுஜம் ஆகிறார். ஜோதி சுரமா ஆனதுனால ரூபம் கிடையாது. அதுல அவங்களை வழிபடணுங்கிறதுக்காக வெளியில ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அவருக்கு தான் அபிஷேக ஆராதனைகள். 365 நாளும் சந்தன திருமையில ஒரு விநாயகர் இருப்பார். அவர் எப்படின்னாக்க அகஸ்தியர் குடிச்சு பூஜை பண்ணுது. நம்ம வீட்டுல சுபகாரியங்கள் எது பண்றாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம். அந்த பூஜை தடையில்லாம நடக்கணுங்கிறதா பூஜை பண்ணுவோம். அதே போல தடைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்க இந்த விநாயகரை வழிபட்டால் தடை நிவர்த்தி ஆகும். 361 திருமேனி
பாத்தீங்கன்னா சந்தனத்துல இருக்கும். சந்தன காப்புல தான் சந்தன இருப்பார். காப்பிலே தான் இருப்பார். ஓ அவரை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் நீங்க, தட்சிணாமூர்த்தி பக்கத்துல இருக்கு. சரி. அவர் வந்து என்னைக்குமே 365 நாளும் அபிஷேகம் கிடையாது, சந்தனத்துல தான் இருப்பார். யாராவது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டாங்க அது நடந்துருதுன்னா உடனே சந்தனம் சாத்திப்பாங்க. ஓ அந்த மாதிரி கஷேத்திரம். சுவாமி வந்து மூலா நட்சத்திரத்து அதிபதியா இருக்க, தனுராசிக்கு அதிபதியா இருக்க. சூப்பர். ஆமா, இங்க என்ன உற்சவ விசேஷம்? துலா மாச உற்சவம். துலா மாசம். அது வந்து ஐப்பசி மாசம். துலா மாசம் ஒரு மாசம் ஃபுல்லும் நடக்கும். எல்லா ஊர்லயும் 18 நாள் 10 நாள் உற்சவம் நடக்கும். இங்க 18 நாள் இல்லாம 10 நாள் இல்லாம பக்தோத்சவம் நடக்கும், கணோத்சவம் நடக்கும், சுமித்ரோத்சவம், எல்லா உற்சவம் வந்து கடைசி ஐப்பசி 30வது நாள் 1ஆம் தேதி ஆரம்பிச்சா 30 தான் தீர்த்தவாரி. அதுவும் துலாகட்ட காவேரின்னு சொல்லுவார். இந்த காவேரிக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, எப்படி கங்கையில 5 நாள் இருந்தாலோ யமுனையில 3 நாள் இருந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணாலோ என்ன பலனோ, அது இந்த காவேரி சத்தியப்பனந்து காவேரின்னு பேரு. ஒரே ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணாலே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்குறதா ஐதீகம். அப்பேற்பட்ட துலாகட்ட காவேரி விசேஷம், உலக புகழ் பெற்றது. அதுல 30ஆம் நாள் எல்லா சுவாமியும் வந்து பஞ்சமூர்த்தியோட இருந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. அது வந்து ரிஷபாரூடரா, நந்தி வந்து அந்த காவேரி நடுப்புற இருக்கும். அது எங்கேயுமே பார்க்க முடியாது. ஊர் நடுப்புற போகக்கூடிய காவேரி இங்கதான், நடுவரே போகும். எல்லா ஊர்லயும் அவுட்டர்ல இருக்கும், நகரத்துக்குள்ளேயே போகும். அற்புதமான ஒரு ஸ்தலமா இருக்கு. ரொம்ப அற்புதமா நீங்களும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சௌரியமா இருக்கணும், எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டியது, பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும். ஓம் நம சிவாய. சந்தோஷம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமான ஒரு எபிசோட பத்தி பார்க்க போறோம். பொதுவா மனுஷங்களுக்கு பாத்தீங்கன்னா தங்களோட வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆவலா இருக்கும். அதை தான் நம்ம ஜோதிடம்னு சொல்வோம். ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் பாத்தீங்கன்னா தங்களோட யோக நிலையில இருந்து பிரபஞ்சத்துல பிறக்கக்கூடிய மனுஷங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பண ஓலையில அவங்களோட எதிர்காலத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அதை தான் நாடி ஜோதிடம்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு நாடி ஜோதிடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகளும் அதுக்குண்டான பதில்களும் இருக்க போது மிஸ் பண்ணாம பாருங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த மயிலாடுதுறையில உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா. உங்களோட திருப்பெயரோட நம்ம சேனலுக்கு அறிமுகமாயிக்கோங்க. என்னுடைய பேர் வந்து பிரசாத் நாகராஜன். இப்போ இந்த நாடு ஜோதிடம் வந்து நான் 15 ஆண்டுகளாக நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சேவையை. இது வந்து எங்களுடைய குலத்தொழில். இது வந்து 5வது தலைமுறையாக நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்மா. உங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். உங்கள் மூலியமாக வந்து மக்களுக்கு இந்த நாடு ஜோதிடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பொதுவா பல வகையான ஜோதிடம் இருக்கு. கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், அந்த மாதிரி. இந்த நாடி ஜோதிடம்ங்கிறது எதனால அந்த பேர் வந்தது? பொதுவாக இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது பல வகையில் இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரியே. அதில் இந்த குறிப்பாக அந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, பல பேர் இதை கூட தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நாடி அப்படிங்கிறது வந்து நம்ம நாடியை பிடிச்சி பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம தேடி போய் நம்மளுடைய பலன்களை, அதுவும் நம்ம அதாவது நாடி வருதல், அதனால அது நாடி. நம்ம நாடி போய் நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த நாடு ஜோதிடம் நமக்கு கிடைக்காது. இந்த நாடு ஜோதிடம் இந்த பலன்களை நம்ம எப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதும் வந்து இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அது நம்மளுடைய 25 வயசுல பார்க்கணுமா, 40 வயசுல பார்க்கணுமா, 50 வயசுல பார்க்கணுமா, அதே மாதிரி நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அதற்கான தீர்வை தேடி நம்ம போகணும் அப்படிங்கக்கூடிய விவரங்களுமே அதுல எழுதி வச்சிருக்காங்க. அந்த எழுதி வச்ச நேரத்துலதான் நம்மளால வர முடியும்னு சொல்றீங்க? ஆமா, ஆமாங்க. அந்த நேரத்துல வர முடியும். ஆமா, நம்ம நினைச்சா கூட முன்னாடி வந்து பாக்குறதுங்கிறது. இதுல நிறைய நம்ம பாத்துருக்கோம். நாடு ஜோதிடம் பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்க கைரேகை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப இந்த கைரேகைன்னு சொல்லும் போது, இப்ப இந்த ரேகைகளை வச்சுதான் நீங்க வந்து ஒருத்தரோட நாடி எடுக்கிறீங்களா? அதான் நாடினா இந்த சுவடிகளை நீங்க. ஆமாங்க. அதாவது இப்ப நம்ம நாடி நம்ம வந்து நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கிறது. இதை பார்க்கணும்னா நமக்கு வந்து நம்மளுடைய கை பெருவிரல் ரேகை.
அதாவது வந்து ஆண்களா இருந்தாங்கன்னா வலது கை பெருவிரல் ரேகை, பெண்களா இருந்தாங்கன்னா இடது கை பெருவிரல் ரேகை. ஓகே. மொத்தமா இந்த ரேகைகள் வந்து ஒரு 108 வகையான ரேகைகள் இருக்கு. ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு பெயர் இருக்குங்க. ஓகே. அந்த பெயரோட அடிப்படையில தான் அந்த சுவடிகள் வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். தேடுவீங்க. ஆமா. ஓ, அப்ப மொத்தம் இருக்கிறதே அந்த 108 வகையான ரேகைகள் தான். அந்த ரேகைகள் தான் இந்த பல கோடி மனுஷங்களுக்கு அதே தான் திருப்பி இருக்குன்னு சொல்லி. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த 108 வகையான ரேகைகள்ல தான் இந்த பலன்கள் அடங்கி இருக்கு. ஆனா அதுல வந்து புள்ளிகள் மாறுபடுங்க. இந்த ரேகையில வந்து பெயர்ல வந்து 1 புள்ளி 2 புள்ளின்னு சொல்லி அந்த புள்ளிகள் மாறுபடும். மாறுபடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பலன் அது செட் ஆகாது. ஆமாங்க. கரெக்டா அது அவங்களுக்கு மேட்ச் ஆனா மட்டும்தான் அது வந்து நம்ம உறுதி செய்யறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடியவங்க இந்த நாடி ஜோதிடர்கள் எங்களுடைய உதவியோட அவங்களுடைய ஓலைகளை அவங்களுடைய பலன்களை அவங்களதான் உறுதி செய்யறாங்க. இப்ப நம்ம வந்து இது உங்களுடைய ஓலைங்கிறத நம்ம சொல்றது இல்ல. அந்த ஓலைகள் நம்ம எடுத்து ஒவ்வொரு ஓலையை வாசிக்கும் பொழுது அதுல வந்து நம்ம யார் பார்க்க வராங்களோ அவங்களுடைய பேரு, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பேரு, திருமணம் ஆகியிருக்கும் பட்சத்துல மனைவியினுடைய பேரு, அவங்களுடைய கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகம், என்ன பிரச்சனை, எதை தேடி இந்த நாடி ஜோதிடத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விபரமும் அதுலயே வந்துடும். அப்ப வரக்கூடிய இப்ப நீங்க வந்து இது ஓடணும்னு சொன்னதுக்கு பிறகுதான் அதான் நீங்க சொல்லும் போது அந்த இது அவங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொன்னா கரெக்டா நீங்க சொல்ற பிரச்சனைகளும் நீங்க சொல்ற விவரங்களும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் போது அது அவங்களோட ஓலை தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்ப அவங்க வந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து எப்ப சரியாகும், அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வழிமுறைகள் என்ன, அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான முதல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதுவுமே ஆமா. இப்ப ஒரு பிரச்சனையோட வராங்க, இந்த பிரச்சனையை வந்து முழுமையா சரி பண்ண முடியுமா முடியாதா, அப்படி முடியும்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம செய்யணும், அது வந்து நம்ம வரக்கூடியவங்க சைட்ல இருந்து அவங்களுடைய மனமாற்றங்களா இருக்கலாம், இல்லைன்னா சோடிகள்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில ஆலய பரிகாரங்கள், தான தர்ம புண்ணியங்கள், இதை செய்யறதன் மூலியமா இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுட்டு வெளியில வர முடியும் அப்படிங்கிறவரும் அதுல எழுதியிருக்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சிறு வயதா இருக்கீங்க. நீங்க எப்படி இந்த நாடி ஜோதிடத்துக்கு உங்க அப்பா அம்மா உங்க தலைமுறையா இத வந்து வாசிச்சுட்டு வந்தாங்களா, இங்க எப்படி உங்க அந்த பரம்பரையே நாடி ஜோதிடமா வந்ததா? இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் தான் நாடிக்கு வந்து மூலமா இருக்கக்கூடியது வந்து வைத்தீஸ்வரன் கோவில் தானே. அப்படி அந்த வைத்தீஸ்வரன் கோவிலோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? அதுக்கு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இப்ப அந்த நாடி ஜோதிடம் வந்து நாங்க வள்ளுவர் சமுதாயத்துல நாங்க பிறந்தனாங்க. ஓகே. பொதுவாகவே இப்ப அந்த நாடி ஜோதிடத்துக்கும் எங்களுக்கும் உண்டான தொடர்பு எப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடி ஜோதிடம்ங்கிறது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்களால் வந்து எழுதப்பட்டது. இப்போ வந்து ஒரு 17-18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சரபோஜி மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அந்த ஆட்சி காலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஓலைகள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்ட ஓலைகளா சொல்றாங்க. இப்ப இது வந்து அகத்தியர் எழுதி வைத்து அதே ஓலைகள் வந்து இப்ப நம்ம வாசிக்கிறது இல்லைங்க, வேற ஓலையில அதை எடுத்து திரும்பி எழுதுறாங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம இப்ப வந்து இந்த நாடி ஜோதிடம் வந்து எப்ப எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு காலங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம அகத்தியர் அப்படின்னு எடுத்தோம்னா அகத்தியர் வாழ்ந்த காலங்கள் வந்து நம்ம யுகம் தாண்டி வாழ்ந்திருக்காரு. நம்ம கலியுகத்துல இருக்கிறோம், திரேதா யுகம், அதாவது ராமர் வாழ்ந்த அந்த திரேதா யுகத்துல அகத்தியரை பத்தி பேசுறாங்க. ஏன்னா அகத்தியர் வந்து ராமருக்கு வந்து அந்த ராவணனை வந்து அழிக்கிறதுக்காக சூரிய பகவானுடைய மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து ராமருக்கு உபதேசம் செய்யப்பட்டதா சொல்லப்படுதுங்க. அதனால வந்து இப்ப அந்த நாடி ஜோதிடம் வந்து எப்ப எழுதுனாங்கிற சரியான முழு விவரம் நமக்கு தெரியல. ஆனா வந்து இது 17-18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அந்த சரபோஜி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பீரியட்ல இது புதுப்பிக்கப்பட்ட ஓலைகள். அந்த அரசவையில எங்களுடைய மூதாதையர்கள் நாங்க வந்து இப்ப இந்த வள்ளுவர் சமுதாயத்துல பிறந்ததுனால எங்களுடைய தொழிலே வந்து ஜோதிடம் பாக்குறது தான். அந்த அரசவையில வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு அரசர்களுக்கு வந்து இந்த ஜோதிட ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. இதுல வந்து அகத்தியர் வந்து ஜோதிடம் மட்டும் எழுதல, இதை தாண்டி மருத்துவங்கள். ஆமாங்க. ஏன்னா அந்த அஷ்டமா சித்திகள்னு சொல்லக்கூடிய அந்த சித்திகளை வந்து பயின்றவரு. இப்ப இந்த ஜோதிடம் சார்ந்த அந்த சுவடியில் அரசவையில் இருந்ததுனால அது எங்களுக்கு பயன்படுங்கிறதுனால அந்த அரசர்கள் வந்து எங்க மூதாதையர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அத இந்த பணியை தொடங்க ஆரம்பிச்சு இந்த சேவையை தொடங்க ஆரம்பிச்சு 5வது தலைமுறையா இந்த நாடி ஜோதிடத்தை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா. இப்ப சிறு வயதிலே வந்து எங்களுக்கு இதை பத்தியான ஞானங்கள் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலங்கள்.
தகப்பனோட கூட இருந்ததுனால ஆமா, ஆமா. அந்த ரத்தத்திலே ஊறி போன ஆமா ஒரு இது வந்து விஷயமா. நாங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலங்கள்ல இருந்து வந்து எங்களுடைய அப்பாக்கள் எங்களுடைய பெரிய அப்பாக்கள் எல்லாம் வந்து இதை அவங்கெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இதே பண்ணிருக்கனால அதனால அது வந்து இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு 4 குழந்தைங்க நாங்க இருக்கோம்னா எல்லாருக்கும் இது பார்க்கணும், எல்லாருக்கும் இதை கத்துக்க முடியாது. ஓ இப்ப இந்த பலன் சொல்றதுக்கான ஆ, அந்த வாக்குப்பளிதம் ஆ. அதற்கான அமைப்பு யாருக்கு இருக்கோ ஆமாங்க. அவங்கதான் அது. ஆமா ஓ அதுல வேற அது ஆமா ஆமா இது எல்லாருக்கும் வந்து இதை நம்ம 4 பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரும் இதை எடுத்து பலன் சொல்லணும்னு அது கிடையாது. கிடையாது. ஓ அதுலயே வந்து இப்ப நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா அது யாருக்கு வந்து இந்த நாடு ஜோதிடம் சொல்லணுங்கிற அந்த சொல் பலிதம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இது நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப ஆமா, அற்புதம். இப்ப வைத்தீஸ்வரன் கோவில்ங்கிறது வந்து இது வந்து நாடியோட மூலம்ங்கிறதுக்காக அந்த வைத்தீஸ்வரன் ஆமா கோவில் ஆமா சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப நாங்க எங்களுடைய மூதாதையர் அங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ அதனால வந்து அதுதான் வந்து முதன்மை. உங்களோட மூதாதையர்கள்லாம் வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து பாத்திருக்காங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிகிரி பல இடங்கள்லயும் இப்ப நீங்க மயிலாடுதுறையில இப்ப இருக்கீங்க. இப்போ நீங்க இங்க எத்தனை வருஷமா நீங்க நாடி ஜோதிடம் இங்க பாத்து நாங்க ஒரு 8 வருடங்களுக்கு மேல நாங்க அங்க மயிலாடுதுறையில இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன்ல செஞ்சுட்டு இருந்தோமா. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கட்டு கிடைச்சிருச்சு. ம். ஏன்னா இப்போ இதுல முக்கியமான கேள்வி, உலகத்துல இருக்க அத்தனை பேருக்குமே நாடி இருக்குமா, அதாவது இந்த ஓலைச்சுவடிங்கிறது இருக்குமா, அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அது அதாவது இப்ப நம்ம இந்த நாடு ஜோதிடம் வந்து மனிதரா பிறந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்குமான்னு சொன்னா அதை நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஓ யார் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஓகே, யார் வந்து இந்த பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணிக்கணும், இதுவுமே முன்னாடி வந்து நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே. அப்போ ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 3,000-4,000 பேருக்கு இருக்கலாம், இல்லாமலும் ஆமா இருக்கலாம். அந்த இப்ப மாதிரி இப்ப 5 தலைமுறை நாங்க அந்த சேவைகள் பண்ணியிருந்தாலுமே ஆ. டோட்டலாவே ஒரு 20-30% பேருக்கு தான் அந்த நாடு ஜோதிடம் வந்து ஆ, இவ்வளவு பார்க்க நாட்கள் முடியுது. வந்து பார்த்திருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி இது வந்து இப்ப நம்மளுடைய மதம் நம்மளுடைய மொழி தாண்டி ம். நம்ம இதுல தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்ல வெளிநாட்டவர்கள் அதே மாதிரி வெளிநாட்டு ஆமாங்க. உங்களுக்கு இருக்கு. ஆமா ஆமாங்க அதே மாதிரி வந்து எந்த நாட்டுல பிறந்திருந்தாலும் சரி ஆ. அந்த வயதுல இந்த நாடு ஜோதிடம் பார்க்கணுங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க யாராவது தேடி ஒருத்தர் வந்துருவாங்க. மூலியமா ஆ. அந்த நாடு ஜோதிடம் வந்து கிடைச்சிரும். அதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன், ஒருத்தவங்க ஜோதிடம் பார்க்க வராங்க, அவங்க கைரேகை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கட்டுப்படிக்கிற கிடைக்கல, ம். கூட சும்மா துணைக்கு வந்தவர் அவர் ரேகை கொடுக்குறாரு, ஓ. அவருக்கு சும்மா பாக்குறதுக்கு வரல. அவருக்கு இருக்கு. அவரு சும்மா சரி இவருக்கு கிடைக்கல, சரி எனக்கு இருக்கான்னு பாருங்கிறாங்க, அவருக்கு பார்த்து இந்த சூழல் கிடைச்சிருக்கு. எல்லாம் ஆமாங்க. எம்பெருமான் ஆமா கருணை. எல்லா சித்தருடைய சித்தரோட ஆசீர்வாதங்கள். அது இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து கட்டு கிடைச்சிருச்சு, அவருக்கு இருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அந்த ஒரு கட்டுலயே எல்லா பலனும் சொல்லிருவீங்களா? அது எப்படி வகைப்படுத்துறீங்க? அதை பத்தி எனக்கு தெரியாது கொஞ்சம். அதாவது இது வந்து மொத்தமா இந்த வந்து ஒரு 12 காண்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓ காண்டங்கள். ஆமாங்க. ஓ நம்ம இதுல முதல் காண்டம்ங்கிறது பொதுவா நம்மளுடைய இப்ப என்ன நம்மளுடைய சூழ்நிலைகள்ங்கிற விவரம் அந்த முதல் காண்டத்துல வந்துரும். அதாவது முதல் காண்டம்ன்றது பொது காண்டம். பொது காண்டம், பொதுவான பலன்கள். ஆ. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல அடுத்து நம்ம கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு தனியா காண்டங்கள் இருக்கு. 2வது காண்டம். இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் ஒரு இது பாக்குறேன். 12 காண்டம்னு சொல்றது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான அந்த ராசி இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு முதல் வீடா இருந்தா லக்னம், ஆமா. 2வது ரெண்டாவதுனா கல்வியை பத்தி சொல்றது, உடல், மூணாவதுனா சகோதரர், சகோதர பத்தி, 4வதுனா தாயார், அந்த மாதிரி தான். அந்த மாதிரியான இதுல வந்து அதே மாதிரியானதுல தான் வந்து வச்சிருக்காங்க. 12 காண்டங்களும் அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்பட்டிருக்கு. ஓ சூப்பர். அதே தொழில் காண்டம், கலத்திர காண்டம். ஓ அந்த மாதிரி. ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது, ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். வெளிநாடு சம்பந்தப்பட்டது. ஒருத்தருக்கு அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப அந்த 12 காண்டங்களும் அவருக்கு இருக்கும். ஆமாங்க இருக்கும். ஆமா. அப்ப ஆனா வந்து நமக்கு அந்த 12 காண்டங்களுமே வந்து நம்ம ஒரே நேரத்துல நமக்கு தேவைப்படாது. எப்ப நமக்கு தேவைப்படுதோ அந்த நேரம் வந்து இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நாங்க அதை வந்து புஸ்தகத்துல இதை நாங்க எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துறோம். ஓ நீங்க படிக்கிறதையுமே அந்த ஆமா நாங்க புக் போட்டு நாங்க என்னென்ன நம்ம சொல்லக்கூடிய விவரங்கள் ஏதோ நம்ம வாயால சொல்லிட்டு போற பலன்கள் கிடையாது. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நாங்க வந்து புஸ்தகத்துல எழுதி இதை உங்ககிட்ட நாங்க ஒப்படைச்சிடுறோம். ஏன்னா சில சமயம் மறந்துடலாம் கூட. ஆமா. நீங்க அடுத்து வந்து உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய அந்த பலன்களை வந்து உங்களுக்கு நாங்க பதிவு பண்ணி அது பதிவாகவும் கொடுத்துறோம். அந்த புஸ்தகத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துறோம். அதன் பிறகு உங்களுக்கு இன்னொரு 5 வருடம் 10 வருடம் கழித்து கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தமா ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வந்துருச்சு, அதை நம்ம சரி செஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த நேரங்கள்ல அந்த காண்டங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கிய காண்டம் மட்டும் எடுத்து என்ன எது குறைகள் என்ன ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு, அதுவும் அந்த ஆரோக்கிய பிரச்சனைக்கு எந்த மாதிரியான வைத்தியங்கள், அலோபதியா ஆயுர்வேதிக் மருத்துவம், அது கூட இதுல போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு. எல்லா மருத்துவங்களும் எல்லாருக்கும் ஒத்து போகாது. சில பேர் ஒரு இடத்துக்கு போக டக்குனு உடனே சரியாயிடும். அவங்க சொன்னாங்க நம்ம போ நமக்கு அது சரி ஆகாது. அப்போ வந்து நம்ம எந்த மாதிரியான மருத்துவ முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? அது ஆங்கில மருத்துவமா
இல்ல ஆயுர்வேதிக் மருத்துவமா, நேச்சுரோபதி மருத்துவமா, எல்லாமே அதுல ஆமா எழுதிருக்கோம். எந்த வழியை நம்ம பின்பற்றணும். அப்போ இதுல சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, நீங்க வந்து ஒரு போஸ்ட்மேன் மட்டும்தான். ஆமாங்க. அதுல இருக்கக்கூடிய ஆமா இதுல சொல்லக்கூடிய நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் ஆமா விவரங்கள் எல்லாமே வந்து அவர் எழுதி எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நீங்க இங்க கன்வே பண்றீங்க. ஆமா அது ஆனா அதுல இன்னொன்னு இருக்கு, ஒரு முக்கியமான, எங்களால அதை படிக்க முடியாது, ஆமா. உங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த இது ஒரு திறமையா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காங்க. இது பார்க்கலாம், தொடலாமா? தொடலாமா? இப்போ இத இதுல பார்க்கலாம். இப்ப இதுல எழுத்துக்கள் வந்து என்ன மாதிரி இருக்குங்க ஐயா? இது வந்து நம்ம தமிழ் மொழி தான். இது வந்து ஆதி கிரந்தம்னு சொல்லுவாங்க. தமிழ்லயே புராதனமான தமிழ் ஆதி கிரந்தம்னு சொல்லுவாங்க. இப்ப இத நீங்க படிக்கிறதுக்கு உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாங்க. இது கூட இருந்து அவங்க கூட நம்ம வந்து இது எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கூட இருந்து நம்ம அப்ப அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும்ல, அதாவது பார்த்தோட புரிஞ்சிரும். ஆமாங்க. இது வந்து நம்ம கோயில்ல வந்து கல்வெட்டுகள்ல நம்ம எழுதுவாங்களே, அதே மாதிரி இதுதாங்க. இதுக்கு வந்து தொணக்கால், இது மேல புள்ளிகள், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த எழுத்துக்கள் இருக்காது. பாக்குறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பொடியா வேற இருக்குல்ல நம்ம எழுத்துக்கள். இது வந்து சொன்ன மாதிரி இதுல ஒன்னும் ஒரு துணைக்காலோ இக்கோ இச்சோ அந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாமே ஒரே ஒரு இது வந்து நம்ம இது நம்ம உடனே இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியாது. அனுபவத்துல நம்ம கூட இருந்துதான் நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி